தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய அவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம். ஆனால் சில கணிப்புகள் 145 தொகுதிகள் மட்டுமே என்று சொல்வதை கருத்து திணிப்பு என்றுதான் பார்க்கிறோம் என்றார். காங்கிரஸ் மாநில தலைமை மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், நான் பொறுப்பேற்பதற்கு முன்பு 100% வெற்றி விகிதம் இல்லை. தற்போது புதுச்சேரி உட்பட 10க்கு 10 என முழுமையான வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 28 தொகுதிகளிலும் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடமும் பெற்றுள்ளோம். இது வளர்ச்சியா அல்லது அழிவு பாதையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்திருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது. அப்ப எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும்ன்றது தான் டே ஒன் என்னுடைய கருத்தை. நான் அதை மாத்திக்கல, அதை தான் திணிப்புன்னு சொல்றேன். நீங்க உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களான்னா 140 ஒத்துக்க மாட்டோம். 200க்கு மேல வெற்றி பெறணும், அதுதான் எங்களுடைய பார்வை.